إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولانا العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق النبي صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني فهما. رب يسر ولا تعسر وتمم بالخير. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله. அகிலத்தை படைத்தாட்சி செய்து கொண்டிருக்குமே இறைவன் வல்ல நாயன் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவன் ஒருவனுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திலே எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்களே எப்படியும் வாழ முடியாது, எப்படித்தான் வாழ வேண்டும் என்று முழு மனித சமுதாயத்துக்கும் சரியான சீரான பாதையை காட்டுவதற்காக வேண்டி வந்த நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வலிமையில் வெளிவைத்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஉத் தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மேலான தீனுல் இஸ்லாத்தை அதனது தூய வழியிலே பின்பற்றுகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அவனது ஸலாத்தையும் ஸலாமையும் என்றும் கூறுவானாக. இறை கடமையை ஏற்று மதித்து அல்லாஹ்வின் மாளிகையிலே இஅ்திகாஃபி நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, நமது வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் எங்கிருந்த போதிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனை நாம் பார்க்காவிட்டாலும் நம்மை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சதாவும் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் செய்கின்ற ஒரு செயலுக்கும் நாளை கியாமத்துடைய நாளிலே கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான். அடியானே, இதனை நீ ஏன் செய்தாய், எதற்காக செய்தாய், எப்படி செய்தாய் போன்ற வினாக்களை எல்லாம் எங்களை பார்த்து கொடுக்க இருக்கிறான். அந்த ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனை அஞ்சி தக்வா செய்து வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் படைத்த ரஹ்மானுடைய அச்சத்தோடு பயத்தோடு உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பாலுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்தவனாய் இன்றைய ஃபுத்வா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, புனிதமிக்க ஷஅபானுடைய மாதத்திலே கடைசி பகுதிகளிலே இருந்து கொண்டே 1447வது ஆண்டுடைய முபாரக்கான ரமதானை எதிர்பார்த்தவர்களாக முழு உலகத்தில் வாழுகின்ற எல்லா முஸ்லீம்களும் சர்வதேச முஸ்லீம்களும் புனிதமிக்க ரமதானை ஆசையோடு ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ரமதானை
நான் அடைய வேண்டும், அந்த ரமதானிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மேலான ஆசையும் ஹவாவும் தேற்றமும் விதி வித்தியாசம் இல்லாமல் எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்கு முன்னர் சுமார் 2 மாதங்களுக்கு முன்னிருந்து ரமதானை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், ரஜபிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. அந்த 2 மாதத்திலும் பெற்ற பரக்கத்தின் மூலமாக சங்கையான முபாரக்கான ரமதானை அடைகின்ற பாக்கியத்தை தருவாயாக. அன்பானவர்களே, 2 மாசத்துக்கு முன்னால் இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்கு தயாராகிடுவாங்க. உம்மத்தை வழிநடத்துறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதான் வந்ததுக்கு பின்னால இல்ல, ரமதானுக்கு நாங்க தயாராக ஆகிறது ரமதானுக்கு 2 மாதங்களுக்கு முன்னிருந்தே ரமதானுக்கான ஆயத்தங்களை, ஏற்பாடுகளை, திட்டமிடல்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு படிச்சு தாராங்க. எங்களோட மூதாதையர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்களை எடுத்துக்கொண்டார். அன்பான இஸ்லாம் உறவுகளே, ரமதானுக்கு முன்னிருக்கின்ற 6 மாதங்கள் ரமதானை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை, அந்த ஏக்கம், ரமதானை அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் ரமதானுக்கு பின்னர் எஞ்சிருக்கின்ற ஏனைய 5 மாதங்களும் ரமதானிலே செய்த இபாதத்துக்கள் கபூல் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக உங்களுடைய மூதாதையர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ரமதானுக்கு இன்னும் ஓரிரு நாட்கள், சில சொற்ப நாட்கள் இருக்கிறது. பேசுகிற நானும் கேட்கின்ற நீங்களும் உள்ளத்திலே ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமதான் என்னை வர இருக்கிறது. எல்லா இடத்திலும் ரமதானுக்கான ஏற்பாடுகள் நடக்குகிறது. அன்பானவர்களே, வீட்டிலே எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற இல்லத்தரசிகள் வீட்டை சுத்தம் செய்கிறார்கள், வீட்டை ஏற்பாடு செய்கிறார்கள். உணவுக்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடைபெறுகிறது. என்ன அன்பானவர்களே, இஃப்தாருக்கு என்ன சமைக்கிறது, ஷஹருக்கு என்ன ஏற்பாடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமதான் அல்லாத காலத்தில் இல்லாத ஏற்பாடுகள் எல்லாம் ரமதானுடைய காலத்திலே அன்பான கணவான்களே, சகோதரர்களே, இனரும் இஸ்லாமிய உறவுகளே, ரமதானுடைய காலத்தில் உண்பத்துக்கு பருகிறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் இடங்களில் நடக்கிறது. அதுக்கு யாரும் மெனு கொடுக்க தேவையில்லை, அதுக்கு யாரும் கைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் ஏற்பாடு செய்யறாங்க. ஆனால் அன்பார்களே, நாங்க யோசிக்கிற இல்லையா, இந்த சங்கையான ரமதான் வர இருக்கிறது, நான் அந்த ரமதானுக்கான என்ன திட்டமிடலை நான் செய்திருக்கிறேன். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா அக்லகத் தத்பீர், திட்டமிடுவதை போன்று ஒரு விடயத்தை பிளான் பண்ணி அழகாக முறைப்படுத்தி செய்வதை போன்று புத்திசாலித்தனம் வேறு எதுவும் கிடையாது என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, என்னோட வாழ்க்கையில நடக்கிற அவ்வப்போது நடக்கிற நிகழ்வுகளுக்கு எத்தனை திட்டமிடல்கள், எத்தனை ஆயத்தங்கள், எத்தனை மஷூராக்கள், எத்தனை ஏற்பாடுகளை செய்கிறோம். மனித குலத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோடு சேர்ப்பதற்கு வந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதம் எங்களை வர இருக்கிறதே, அந்த ரமதானுக்காக நான் என்ன ஆயத்தம் செஞ்சிருக்கிறேன். துரதிருஷ்டவசமான நிலம் என்னண்டா, ரமதானுடைய காலம் வார நேரத்திலே அதிகமான மக்களுக்கு அமல் இபாதத்திலே போட்டி போடணும் என்ற சந்தோஷம் இருக்கிற அதே நேரத்திலே தன்னுடைய பேங்க் பேலன்ஸை கூட்டிக் கொள்ற, தன்னுடைய கடைக்கு வியாபாரத்துக்கு கொடுக்கிற நேரத்தை கூடுதலாக கொடுக்கிறதுக்கு, தன்னுடைய பேங்க் பேலன்ஸை கூட்டிக் கொள்வதற்கான எத்தனை ஏற்பாடுகள் செய்யக்கூடிய சகோதரர்களும் நமது சமுதாயத்திலே இல்லாமல் இல்லை. அன்பானவர்களே, இஸ்லாம் உறவுகளே, அன்பான வாலிப செல்வங்களே, ரமதான் அது மௌசிமுல் அமால், அது அமல்களுடைய சீசன். ஏப்ரல் சீசன் நேரத்திலே, டிசம்பர் காலத்திலே ஒரு மனுஷன் வியாபாரம் செய்ய இல்லை, பஜாருக்கு போக இல்லை, வீட்டுல படுத்து நிற்கிறாரு, சோம்பரிச்சு கட்டில படுத்துக் கொண்டிருக்கிறார் என்றால்
அந்த மனிதனை பார்த்து யாரும் புத்திசாலி என்று சொல்ல மாட்டார்கள். சம்பாதிக்க வேண்டிய காலத்தில, உழைக்க வேண்டிய காலத்தில, நல்ல வியாபாரம் செஞ்சு லாபத்தை ஈட்ட வேண்டிய காலத்தில லாபம் ஈட்ட தெரியாமல் சோம்பேறியாக இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. அன்பானவர்களே, ரமதானுடைய கால அன்பான இஸ்லாம் உறவுகளே, அது ஏண்ட உங்களோட அமல்களை சீராக்கி கொண்டு படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை சரியாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் ரமலானை வருடா வருடம் தந்து கொண்டிருக்கிறான். ஹிஜ்ரி 2வது ஆண்டு ஷஅபானுடைய மாதத்திலே அல்லாஹ் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடிக்கணும் என்ற சட்டத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கடமையாக ஆக்கினான். அன்று முதல் இன்று வரை, இன்று முதல் கியாமத் வரை வந்த வருடாந்தம் ரமதான் என்ற ஒரு மாதம் பூமியிலே வரும் சந்தேகம் கிடையாது. 1447வது ஆண்டுடைய ரமதானை நானும் நீங்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சங்கையான ரமதானை மனம் சந்தோஷமாக திட்டமிடல்களோடு ஏற்பாடுகளோடு அடைந்து அந்த ரமதானிலே அல்லாஹ் தஆலா என்னென்ன சிறப்புகள் வெகுமதிகள் அனைத்து வைத்திருக்கிறானோ அத்துணை வெகுமதிகளையும் நன்மைகளையும் அடைந்து கொள்ளுகின்ற நல்ல மக்களாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் என்னையும் உங்களை கபூல் செய்து கொள்வானாக. அதற்கான திட்டமிடலை வகுக்குகின்ற ஏற்பாடு செய்கின்ற புத்திசாலிகளாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் என்னையும் உங்களை கபூல் செய்து கொள்வானாக. அன்பான கனவான்களே, இஸ்லாம் உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடையிலே ரமதான் ஏந்தி வருகின்ற 6 விதமான சிறப்பு அமல்களை மாத்திரம் உங்களோடு கதைக்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். அன்பான கனவான்களே, சகோதரிகளே, வருடாந்தம் ரமதான் வருகிறதே போகுதே, அமல் செய்யக்கூடியவங்க அமல் செய்யறாங்க, இபாதத் செய்யக்கூடியவங்க இபாதத் செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய மனிதர்கள் அந்த பொருத்தத்தை அடைந்து கொள்கிறார்கள். ரமதானுடைய மாதத்தின் இலக்கு குர்ஆன் சொல்லுது, லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ் ரமதான தாரதே, ரமதான தந்து ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடிக்கணும் என்ற சட்டத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தாரதி என்ன உங்களை பசியோட வைக்கிறதுக்காக அல்ல, எங்களை உங்களை சிரமப்படுத்துறதுக்காக இல்ல. அல்லாஹ் வற்புறுத்தி நோன்பு பிடிக்க வைக்க இல்ல. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த ஷரீஅத்திலே, இந்த மார்க்கத்திலே, இந்த இஸ்லாத்திலே வற்புறுத்தல் கிடையாது. அன்பானவர்களே, அப்ப அல்லாஹ் ஏன் ரமதான் மாசத்தை தந்து அதுல நோன்பை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான் என்றா, ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி இந்த பூமிக்கு மேலே கண்ணியமாக வாழ வைக்குகின்ற, என்னோடு இரக்கம் காட்டுகின்ற, எனக்கு எந்தவித குறையும் இல்லாமல் சந்தோஷமாய் வாழ வைக்குகின்ற என்னுடைய ரப்பை உண்மைக்கு உண்மையான முறையிலே விளங்கி உண்மையான இறை விசுவாசியாக மாறுவதற்கு தான் அல்லாஹ் ரமதானை வருடாந்தம் தந்து கொண்டிருக்கிறான். அன்பார்களே, நாங்க சிந்திக்கிற இல்லையா, நம்மோட வாழ்க்கையில எத்தனை ரமதான நாங்க அடைஞ்சிருக்கிறோம், எத்தனை ரமதான அடைஞ்சிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், சென்ற ரமதான்ல ஏற்பட்ட கதா நோன்புகளை கதா செய்யாமல் இருக்குகின்ற நம்மில் எத்தனையோ மனிதர்கள் இந்த மஜ்மாவிலே இல்லாமல் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் உருவாக்கப்படுவதற்கு அல்லாஹ் ரமதானை தந்திருக்கிறான். அந்த ரமதானிலே கூட அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் இல்லாமல் நாங்கள் வாழ்வோம் என்றிருந்தால் இதர 11 மாத கால வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை எப்படி கழிய போகிறது என்பதை சற்று நான் நீங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமதான் என்பது அன்பார்களே ஒரு வித்தியாசமான கடமை. ரமதானை தந்த அல்லாஹ் அதிலே நோன்பை விதியாக்கி அன்பானவர்களே அல்லாஹ் ஒரு வித்தியாசமான தர்பியத்தை அல்லாஹ் உம்மத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். ரமதான் மாசம் ஏந்தி வருகின்ற முதலாவது இபாதத் அன்பானவர்களே, ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறது. ரமதான் என்பது மாதத்தின் பெயர். அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய வேலை அமல் அன்பானவர்களே, பகல் பொழுதிலே நாங்கள் சஹருடைய நேரத்திலே நாங்கள் சஹர் செய்துவிட்டு மகருடைய அதான் வரும் வரைக்கும் பசியோடு தாகத்தோடு இருக்கிறோம். இதற்கு அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே நோன்பு என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதர்களே, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்துக்கு நாங்க எப்படி நோன்பை விதியாக்கி இருந்தோமோ, கடமையாக ஆக்கி இருந்தோமோ, அதே போல உங்களுக்கும் நாங்கள் நோன்பை கடமையாக ஆக்கி இருக்கிறோம். அன்பான வாலிபர்களே,
பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு மனிதனும் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடித்தாக வேண்டும். பாருங்க, ரமதானுடைய மாசத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஏற்பாடு செய்கிறான் என்றால், தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தொழுகை என்பது ஒரு இபாதத், அது ஒரு வணக்க வழிபாடு. அதனை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அதற்காக தன்னுடைய உடல் அங்க அசையங்களை ஏற்க வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் ஜகாத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜகாத்தையும் ஒரு மனிதன் கொடுக்க வேண்டும். சிரமப்பட்டு சம்பாதிக்கிறான், 2.5% தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஜகாத்தை வெளியாக்குகிறான். அதற்கும் அவர் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், அசைய வேண்டும். ஹஜ்ஜுடைய கிரிகை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் அன்பாகவே மிக பெரும் ஒரு கஷ்டமும் தியாகமும் ஓட்டங்களும் சிரமங்களும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். ஆனால் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் வித்தியாசமான ஒரு தர்பியத்தை உம்மத்துக்கு அல்லாஹ் நோன்பின் மூலமாக வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா? ரமதான் அல்லாத காலத்துல நீங்க என்னதெல்லாம் செஞ்சீங்களோ அத ரமதானுடைய காலத்துல செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் ரமதான் காலத்துல எனக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஆக பெரிய தர்பியத். சுப்ஹானல்லாஹ். ஹலாலான உணவு, ஹலாலான குடிபானங்கள் ரமதான் அல்லாத காலத்துல குடிச்சாரி, சாப்பிட்டாரி. ஆனால் ரமதானுடைய காலத்திலே பகல் பொழுதிலே நோம்புடைய அந்த நேரம், குறிப்பிட்ட நேரத்திலே அதை குடிக்காமலும் பருகாமலும் உண்ணாமலும் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஹலாலான மனைவிதான் ரமதான் அல்லாத காலத்திலே ஹலாலான மனைவிதான். பகல் பொழுதிலே குடும்ப வாழ்க்கை நடத்த முடியுமான மனைவிதான், ஹலால் தான், என்னுடைய மனைவிதான். ஆனால் அல்லாஹ் சொல்றான், ரமதான் காலத்துல ஹராத்த செய்ய வானம் என்று அல்லாஹ் செஞ்சு தடை செய்யல. உலமாக்கள் பேசுறாங்க, ரமதானுடைய நுட்பங்களை அழகாக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான அல்லாஹ்வுடைய வழிகாட்டில், அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான ஒரு கடமை ரமதானிலே அல்லாஹ் விதியாக்கி இருக்கின்ற நோன்பு. ஹலாலான மனைவிதான், மகர் கொடுத்து எடுத்தவதான். ஆனால் ரமதானுடைய நோம்புடைய அந்த நேரங்களிலே அந்த மனைவியோடு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. அதனை ஹலாலாக இருந்தாலும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வித்தியாசமான ஒரு கட்டளை தான் ரமதான் மாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்ற நோன்பாக இருக்கிறது. எனவே அன்பான வாலிப செல்வங்களே, அல்லாஹ் தஆலா அடியார்களே, வருடாந்தம் பேசப்படுகின்ற தலைப்புகள் தான், கேட்கின்ற முதாக்கரா செய்யப்படுகின்ற விடயங்கள் தான். ஆனால் பேசுகின்ற நானும் கேட்கின்ற நீங்களும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே ரமதானை அடைந்து ஒரு மாற்றத்திற்கான, என்னுடைய வாழ்க்கையின் விமோசனத்திற்கான ரமதானாக நான் இதனை கழிக்க வேண்டும் என்று யோசிக்காத வரையிலே, அதற்கான ஏற்பாடுகளை செய்யாத வரையிலே அந்த ரமதான் எதிர்பார்க்கின்ற உண்மையான மாற்றங்களை என்னாலும் உங்களாலும் அடைந்து கொள்ள முடியாது. ஆன்மீக வளர்ச்சிக்கு மிக பெரும் வித்திடுகின்ற ஒரு மிக சிறந்த அமலாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரமதானுடைய காலத்தில் இருக்கின்ற எல்லா அமல்களையும் வைத்திருக்கிறார். எனவே ரமதான் ஏந்தி வருகின்ற 6 விசேடமான அமல்களின் மிக முக்கியமானது, முதலாவது ரமதானுடைய காலத்திலே பருவ வயதை அடைந்த அத்துணை மனிதர்களும் அத்துணை முஸ்லிம்களும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடை பாருங்கள். நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தஆலா எத்தனை ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறார். நோன்பாளிக்கு என்று தனி பிரத்யேகமான ஒரு சொர்க்கத்தின் வாயிலை, பாபுர் ரையான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரையான் என்ற வாயிலை, சொர்க்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த நோன்பாளியுடைய பாவங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் ஈமானோடு அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்தவனாக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு, யாருக்காக, ஊருக்காக, பேருக்காக மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் எனக்கு இந்த அமலுக்கான கூலியை முழுமையாக தர வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறார், நோன்பு விடுக்கிறார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அந்த அடியானுடைய முந்திய பாவங்களை மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். பாபுர் ரையான் வேணுமா? அடியானுடைய பாவங்கள் வேணுமா? நோன்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த துர்வாடை ஏந்த உங்களுடைய பார்வையில் அதை
அருவருப்பானதாக இருந்தாலும் கஸ்தூரியை விட பொறுமதியானதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கருதப்படுகிறது. அன்பான கனவான்களே, சகோதரர்களே, நோன்பு என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு மிக பெரும் கேடயம். எப்படி ஒரு கேடயம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற ஆபத்துகளை விட்டும் அவனை தடுக்குமோ, அவனை பாதுகாக்குமோ, அதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு அடிபடுவதை விட்டும் ஷைத்தானியத்தான உணர்வோடு சமுதாயத்திலே நடமாடுவதை விட்டும் அந்த அடியானை இந்த நோன்பு பாதுகாக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நோன்பாளியுடைய துஆ, அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது. நோன்பாளிக்காய் மலக்குமார்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அன்பான கனவான்களே, சகோதரிப்படி நோன்புக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான சிறப்புகளை வச்சிருக்கிறான். அன்பான கனவான்களே, சகோதரர்களே, இந்த சிறப்புகளை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் ரமதானுடைய மாதத்திலே முதலாவது நாங்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இரண்டாவது, அன்பான கனவான்களே, சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தில ஒரு அடியான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு அமல் தான் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், ரமதானுடைய மாதம் இருக்கிறதே, அதில தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். முழு உம்மத்துக்கும் நேர்வழி காட்ட வந்த முழு மனித சமுதாயத்தின் நேர்வழி குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்குவதற்கு தெரிவு செய்த மாதம் ரமதானுடைய மாதம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு எழுத்தை ஒரு மனிதன் ஓதுகிறான் என்றால் அந்த ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்கிறான். அந்த ஒரு நன்மையை அல்லாஹ் 10 மடங்குகளாக பெருக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். ரமதானுடைய மாதத்திலே ஏன் அதிகமாக குர்ஆன் ஓதணும் என்றா, முதலாவது அன்பான கனவான்களே, சகோதரர்களே, அது குர்ஆன் இறங்கின மாதம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்திலே ஒவ்வொரு வருஷமும் ரமதானிலே குர்ஆனை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய சேவைகள், குர்ஆனை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் ரமதானிலே அதிகம் நடைபெற்றிருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ் தஆலா வழியாகவே அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாங்கள் ரமதானுடைய காலத்தில் ஆக வேண்டும். அந்த குர்ஆனுடைய ஓதல் உங்களுடைய கல்விகளை சுத்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய தொடர்பை தேடித் தரக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், உலகத்திலே எனக்கு என்று எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் முயற்சி செய்கிறான். வீடு இருக்க வேண்டும், வாகனம் இருக்க வேண்டும், அழகான பசுந்தான மனைவி இருக்க வேண்டும், கண் குளிர்ச்சியான குழந்தை இருக்க வேண்டும், சமுதாயத்திலே எனக்கு அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவி, ஒரு இடம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எல்லா மனிதர்களும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, எல்லாம் எனக்கு இருக்கிறது, எல்லாம் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் எனக்கு என்ற ஒரு குர்ஆன் இருக்கிறதா? எனக்கு என்ற ஒரு குர்ஆன் இருக்கிறதா? குர்ஆனா மஸ்ஜிதில் இருக்குது, மொபைல் போன்ல இருக்குது, ஓதிக்கொள்ளலாம். அன்பானவர்களே, வியாக்கியானம் பேசுற, அகராதி பேசுற சமுதாயமாக நாங்கள் மாறுறோமே தவிர, ஏன் எனக்கென்று எல்லாம் இருக்கிறேன் என்றா, எனக்கென்று தனி ரூம், தனி லேப்டாப், தனி போன், எல்லாம் எனக்கென்று தனியாக இருக்கிறேன் என்றா, அதற்காக முயற்சி செய்கிறோம் என்றா, ஏன் அன்பான கனவான்களே, சகோதர, கபூர்ல ஸராத்தில எனக்கும் உங்களுக்கும் நேர்வழி காட்டுகின்ற, கை கொடுத்து உதவி செய்கின்ற குர்ஆனை ஏன் எனக்கு என்ற ஒரு குர்ஆனை நாம் வாங்கக்கூடாது? அன்பானவர்களே, தைரியப்படுங்கள், ரோஷப்பட வேண்டும். நீங்களும் நான் சம்பாதித்த ஹலாலான பணத்தை கொடுத்து எனக்கு ஒரு குர்ஆனை நான் வாங்குவேன். அந்த குர்ஆனிலே நான் அடையாளம் வைத்து இந்த ரமதானை மையப்படுத்தி நான் குர்ஆனை ஓதக்கூடியவனாக நான் மாறுவேன். இந்த நியத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த குர்ஆன் திலாவத்தை நாங்கள் அதிகமாக ரமதானிலே செய்யக்கூடியவர்கள் ஆக வேண்டும். மூன்றாவது, ரமதானிலே இருக்கின்ற ஒரு பிரத்யேகமான அமல்தான் தராவீஹிலே தொழுகையாக இருக்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தல மின் தன்பிஹி. ரமதானுடைய காலத்திலே ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த வண்ணம் யார் ஒரு மனிதர் நின்று வணங்குவாரோ அவருடைய முந்திய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். தராவீஹுடைய தொழுகையிலே நின்று நாம் தொழுவதனால் ஒன்று
குர்ஆனை நாங்கள் செவிமடுக்குகிறோம், இன்னொன்று தொழுகையிலே நாங்கள் ஈடுபடுகிறோம், இன்னொன்று கியாமுல் லைல் என்ற இரவு வணக்கத்திலே நாங்கள் பங்குதாரியாக ஆகிவிடுகிறோம், இன்னொன்று சமுதாயத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை என்னும் கயிற்றை நாங்கள் இறுக்கமாக பட்டுப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தராவீஹுடைய பிரத்யேகமான தொழுகை, மஸ்ஜித் என்றால் மஸ்ஜிதிலே, வீட்டில் என்றால் வீட்டிலே பெண்கள் தொழுகிறார்கள், தக்கியாக்களில் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் தராவி தொழுகையில் இமாம் ஜமாத்தா நடைபெறுகிறதோ, அன்பான இஸ்லாம் உறவுகளே, பெற்றார்களே, தனக்கு அல்லாஹ் அமானிதமாக தந்த குழந்தையையும் இந்த ரமதானிலே உங்களுடைய அருகாமையில் வைத்து தராவீஹ் தொழக்கூடியவர்களாக உருவாக்குங்கள். எத்தனையோ பெற்றார்களுடைய ஜனாசாக்களை தொழுவதற்கு கூட குழந்தைகள் மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தயங்குகின்ற அதிபயங்கரமான காலத்தில் தான் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தராவீஹ் என்பது ரமதானிலே மாத்திரம் அல்லாஹ் வைத்திருக்கின்ற ஒரு பிரத்யேகமான அழகான ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு இபாதத்தாக இருக்கிறது. மூன்றாவது விடயம் அன்பார்களே, அந்த தராவீஹ் தொழுகையிலே எங்கெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஏற்பாடுகளை மதித்து அழகாக முறையாக அந்த தராவீஹ் தொழுகையை நாங்கள் நிலைநாட்டுவதே நான்காவது. அன்பான கனவான்களே, சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் என்பதை கொடை கொடுப்பதற்கு சிறந்த சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற ஒரு அழகான மாதமாகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் ரமதானுடைய நோன்பை நோற்றொரு மனிதனுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடை செய்து கொடுக்கிறாரோ, அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் என்ன கூலிகளை அல்லாஹ் கொடுக்குகிறானோ அதே கூலியிலே சற்றும் குறையாமல் அந்த இஃப்தாரை ஏற்பாடு செய்த மனிதனுக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். அன்பான கனவான்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் கேட்டார், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இஃப்தாருடைய முழுமையான ஏற்பாடு செய்ய முடியாமல் இருக்கிறது. சொன்னார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஈத்தம் பழத்தை கொடுங்கள், ஒரு சொட்டு தண்ணீரை கொடுங்கள், ஒரு கப்பு பாலை கொடுங்கள், முடியுமானதை கொடுத்து இஃப்தாரிலே நீங்கள் பங்குதாரிகளா ஆகுங்கள். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய நாடுகளிலே, அயல் நாடுகள், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே இருக்கின்ற ஒரு அழகான திட்டம் தான் அல்ஹம்துலில்லாஹ், நோன்பாளிகளை நோன்பு திறக்க வைப்பதற்கு மஸ்ஜித் வாரியாக கஞ்சிகள் காட்சி விநியோகம் செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, அந்த கஞ்சி உடைய மேலான அமலிலே எங்களுக்கு முடியுமானவரை நாங்கள் ஒரு பங்குதாரியாக ஆக வேண்டும். என்னால் ஒரு தேங்காய் கொடுக்க முடியும் என்றால், ஒவ்வொரு நாளும் என்னால் ஒரு தேங்காய் தான் கொடுக்க முடியும் என்றால் அதை நான் கொடுப்பது. என்னால் தேங்காய் கொடுப்பதற்கு வசதி இல்லை, ஆனால் அந்த கஞ்சி காய்ப்பதற்கான ஏற்பாடை செய்து கொடுக்க முடியும், அதிலே நானும் வேலை செய்ய முடியும். சுப்ஹானல்லாஹ். நோன்பாளிகளை நோன்பு திறப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அந்த வழிமுறைகளிலே நாங்களும் பங்குதாரியாக ஆகிக் கொண்டதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வீசுகின்ற காற்றை விட ரமதானுடைய காலத்திலே கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ரமதானுடைய காலத்திலே நாங்கள் கடமையான ஜகாத்தை வெளியாக்குவதை போன்று சுன்னத்தான சதகாக்கள், தான தர்மங்களிலும் நாங்கள் பரிசனை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஐந்தாவது அன்பானவர்களே, சஹருடைய ஒரு இபாதத் இருக்கிறது. சஹரிலே 2 இபாதத்துகளை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, சஹருடைய நேரத்திலே சஹர் சாப்பிடுவது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், புகாரியுடைய ரிவாயத், சஹருடைய உணவை நீங்கள் உண்ணுங்கள், அதிலே அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். சஹருடைய உணவை உண்ண வேண்டும், அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. இரண்டாவது அன்பானவர்களே, சஹருடைய நேரம் என்பது ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் முஃமின்களை பற்றி, முத்தகீன்களை பற்றி குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சஹருடைய நேரத்திலே அவர்கள் அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே சஹருக்கு எழும்புகின்ற நாம், தியாகத்தோடு எழும்புகின்ற நாம், தஹஜ்ஜத் தொழுகையிலே ஈடுபடுவது, இஸ்திக்ஃபாருடைய அமலிலே ஈடுபடுவது, துஆ பிரார்த்தனையிலே ஈடுபடுவது, குர்ஆனுடைய திலாவத்திலே அந்த சஹருடைய நேரத்தில் இந்த 4 அமல்களும் சஹருடைய நேரத்திலே, தஹஜ்ஜுடைய நேரத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அந்த அமலிலே
நாங்கள் கரிசனை செலுத்தி அல்லாஹ்வுடைய ரிதாவை பெறுவதற்கு முயற்சி செய்வது இறுதியானதாகும் ஆறாவதுமானது அம்சம் என்பார்களே, ரமதானிலே கடைசி பத்திலே நாங்கள் இஅ்திகாஃபுக்காக மஸ்ஜிதிலே தரித்திருப்பதற்கான நியத்தை இப்பொழுதே வைத்துக் கொள்வது. இந்த 6 அம்சங்களும் ரமதான் வருடாந்து மேந்தி வருகின்ற மிக முக்கியமான அமல்களாக இருக்கிறது. முதலாவது, ரமதானுடைய மாதத்திலே முறையாக நோன்பு பிடிக்க வேண்டும். ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். தராவி தொழுகையிலே முழுமையாக நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அந்த தராவி தொழுகையிலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். தான தர்மங்கள் முடியுமானவரை அல்லாஹ் தந்த பொருளாதாரத்திற்கு செலவு செய்யக்கூடிய நல்ல மக்களாக மாறுவது. ஐந்தாவது, சஹருடைய உணவை சுன்னத்தான அந்த உணவை உண்ணுவதை போன்றே அந்த நேரத்தின் பொறுமையை விளங்கி அந்த நேரத்தை அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக நாங்கள் படித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு முயற்சி செய்வது. இறுதியானது ஆறாவதான அம்சம் அன்பானவர்களே, ரமதானிலே கடைசி பத்தி லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். எனவே அந்த இஅ்திகாஃப் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வது. நானும் இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ரமதானிலே கடைசி பத்திலே இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு என்னால முடியும் என்றால் நானும் அதற்கு முயற்சி செய்யறது. அன்பானவர்களே, துரதிர்ஷ்டவசமாக கடைசி பத்தி பஜார்ல ஆண்களும் பெண்களும் வித்தியாசம் இல்லாம உலாவார கடைசி பத்தாக அந்நிய மக்கள் அடையாளம் கண்டிருக்கிறாங்க. ரமதானுடைய கடைசி பகுதி அன்பானவர்களே, அது பஜார்ல சுத்திர பத்தி இல்லை, அது படைச்சரப்புல் ஆலமீன் அவரை நெருங்குறதுக்குள்ள மிக பெரும் ஒரு அவகாசம். எனவே அந்த அவகாசத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த வருடத்திலே நாம் ஆசையோடு ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மேலான ரமதான் மாதத்தை அடைந்து அதிலே அல்லாஹ் தஆலாவுடைய மேலான ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் மரக விடுதலையும் பெற்றுக் கொள்கின்ற மேலான பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக ஆக்குவானாக. யா அல்லாஹ் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றெடுத்த பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கல்வி ஊட்டி ஆசான்மார் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உயிரோடு வாழுகின்ற கண்ணியமான உஸ்தாத்மார்களுக்கு ஆஃபியத்தான கண்ணியமான வாழ்க்கையை நசீபாக ஆக்குவாயாக. மரணித்து மன்னரை வாழ்க்கை வாழுகின்ற சீரர்களுக்கு யா அல்லாஹ் கபரை விசாலமாக்குவாயாக. அவருடைய குடும்பத்தை நீ கண்ணியமாக கௌரவமாக வாழ வைப்பாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார்களோ, எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அத்தனை பேருக்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டுவாயாக. யா அல்லாஹ் மேலான ரமதானை அடைகின்ற மேலான பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமதானிலேயாவது தௌபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் தௌபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் செய்கின்ற ஒவ்வொரு சுஜூதுகளையும் உன்னை நெருங்குகின்ற சுஜூதுகளை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களையும் உன்னை நெருங்குகின்ற இஹ்லாஸான அமல்களாக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய உள்ளத்தையும் யா அல்லாஹ் உனக்கு விருப்பமானதை மாத்திரம் சிந்திக்கின்ற பக்குவமான உள்ளமாக ஆக்கி தருவாயாக. கண்ணை பாதுகாப்பாயாக, காதை பாதுகாப்பாயாக, அந்த அவயங்கள் அனைத்தையும் பாதுகாப்பாயாக, மனைவிடங்களை பாதுகாப்பாயாக, மனைவியின் மூலமாக கண்குறிச்சி தருவாயாக, குழந்தைகளை கண்குறிச்சியான குழந்தையாக ஆக்கி தருவாயாக, நிம்மதியான சந்தோஷமான ஈரோட வாழ்க்கையை நசீபா ஆக்கிடுவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.